நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்கு தெளிவா இவங்களோட நோயை பத்தி சொல்லணும்னா ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். எல்லா வியாதிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு கிரண். வலியோட கதை, சோகத்தோட கதை. சொல்லுங்க, உங்க கதை என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு எதுவுமே தெரியல. இப்ப நான் என்ன பண்ணணும்னு. அனு, என்ன ஆச்சு உனக்கு? அழாத. எதிர்பாராம உங்களுக்கு ஒரு விபத்து நடந்துருச்சு. சுயநினைவு இல்லாம கொஞ்ச நாள் நீங்க இருந்தப்போ பழசெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க. சுயநினைவே இல்லாம அப்ப நீங்க இருந்தீங்க. இப்பதான் ஒரு டாக்டர் சொன்னதுனால எல்லாம் தெரிய வந்தது. ஞாபகம் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியும் உன்னோட அம்மா சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கல. உன்னோட நண்பன் கிரண் சொன்னதை கேட்டு என்ன தேடி வந்திருக்க. நீ இப்ப என்கிட்ட அழுதுகிட்டே கேக்குறது எனக்கு ஞாபகம் திரும்ப கிடைக்குமாங்கிறது தான் இல்ல? நான் பரிசோதிச்சு பாக்குறேன். சிகிச்சை வேணுமா வேணாமான்னு அதுக்கப்புறமா முடிவு எடுத்துக்கலாம். நீ உன்னோட கைய கொஞ்சம் காட்டு. சரியான சிகிச்சையை கொடுத்திருந்தா உங்க வியாதி எப்பவோ குணமாயிருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவங்களுக்கு ஞாபகம் திரும்ப கிடைக்கும். எனக்கு 2 வாரம் அவகாசம் கொடுங்க. இவங்க வியாதியை நான் குணப்படுத்துறேன். அவங்க இழந்த எல்லா ஞாபகத்தையும் நான் மறுபடியும் கொண்டு வரேன். இங்க உள்ள சிகிச்சை முறையை பத்தி உனக்கே தெரியும் இல்லையா? முடிஞ்ச அளவு மருந்து சாப்பிடாம சிகிச்சை பண்ற முறையை தான் நாங்க கடைபிடிக்கிறோம். உங்களால இந்த இடத்துல தங்கி சிகிச்சை எடுத்துக்க முடியும்னா அது ரொம்ப நல்லது. இப்ப இருக்கிற நிலைமையில அது நடக்குமான்னு தெரியல சுவாமிஜி. நான் தினமும் வந்து போறேன். அது கஷ்டமா இருக்காதா? இல்ல சுவாமிஜி, அதுதான் அனுக்கு நல்லது.
நேரத்தை வீணடிக்காம நீங்க நாளைக்கே வந்துருங்க. நாளைக்கே சிகிச்சையை ஆரம்பிச்சிடலாம். சிகிச்சை எடுத்துக்கிறோங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். எப்பவும் போலவே இருங்க. மனசை அமைதியா வச்சுக்குங்க. அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இப்போ நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம். சிகிச்சைக்கான பலன் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா சொல்லுங்க. என்ன சொல்ற கிரண்? ஆமா, அப்ப நாங்க போயிட்டு வரோம் சுவாமி. வாங்க. வா அனு. கடவுளே, என்ன அனு? நான் ட்ரீட்மெண்ட்காக இங்க வந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. இது ரகசியமா தான் நாம பண்ணணும். அவங்க 2 பேரும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அதுக்காக பழி வாங்குறது தான் இது. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படி என்னதான் நான் மறந்துட்டேன்னு தெரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் தினமும் ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வரணும். சுவாமிஜி கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதான் என்னோட பிளான். நீ கூடவே இல்லைன்னா மனோக்கு கஷ்டமா இருக்காதா? கஷ்டமா தான் இருக்கும். என்கிட்ட வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுவாரு. எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். அவர் மேல இருக்க அன்புக்கு எனக்கு எந்த மாற்றமும் இல்ல. ஆனா எல்லாத்த விடவும் இப்ப எனக்கு ரொம்ப முக்கியம் நான் இழந்த என்னோட ஞாபகங்கள் தான். நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும். மனோவை பாத்துக்கிறதுக்கு தான் வீட்டுல அம்மா அப்பாலாம் இருக்காங்கல்ல. ஆமா, சரிதான். நம்ம இங்க வர்றது எதுக்காகவும் நிறுத்தவே கூடாது. குமார் சார், நீங்க என் கூட வரணும். ஒரு ஃப்ரெண்டா நீங்க என் கூடவே இருக்கணும். கண்டிப்பா. நான் தான் உன் புருஷன். உன் கூட நான் துணைக்கு இருக்காம வேற யாரு இருப்பா? உன் ஞாபகம் எல்லாம் திரும்ப கிடைக்க வேண்டியது உன்னை விட எனக்கு தான் முக்கியம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? ஒன்றும் இல்லை. உன்னை வீட்டுக்கு பக்கத்துலேயே ட்ராப் பண்ணுறேன். நான் வீட்டுக்கு வரல. அப்படிலாம் நான் உங்களை விட மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நீங்க மனோவை பார்த்துட்டு போங்க. சீக்கிரம் போயானே, சீக்கிரம் போயானே, போ போ. சவுண்ட் போடு யானை. இந்த யானை திருட்டு யானையா இருக்குது. அம்மாவும் அக்கா சொல்றது சரிதான். அது முன்னாடி. இப்போ இது ரொம்ப நல்ல யானை. அம்மா பாருங்க, யானை அழுவுது. அது சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. யானை சும்மா யானை கீழே யானை விளையாட்ட நாம அப்புறமா விளையாடலாம், சரியா? நீ மனு அங்கிள் கிட்ட போ. அவருக்கு ரொம்ப போர் அடிக்கும். நீ போய் அவர்கிட்ட பேசிட்டு ஓடு ஓடு ஓடு. ஏய் ஏய், நீ கொஞ்சம் ஹாப்பியா இரு. என்ன இப்படி உட்கார்ந்திருக்க? எனக்கு பயமா இருக்கு. அவன் அணுவை கூட்டிட்டு போயிடுவான். எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லிருப்பான். அணுவோட போன் இப்ப அவன்கிட்ட தான் இருக்கும். அதனாலதான் போன் எடுக்காம இருக்கா. நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் கிரண் கிட்ட எல்லாமே பேசிட்டேன்னு. இனிமே அவன் எதுவுமே பண்ண மாட்டான். இனிமே அவன் நம்ம பொண்ணு விஷயத்துல ஏதாவது பண்ணுனானா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னா நீ சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒன்னு சொல்றேன்.
நான் திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுவேன் அந்த கிரணை கொன்னுட்டு. சாரிம்மா, ஃபோன் அட்டன் பண்ண முடியல. ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது. நான் ஆபீஸ்க்கு வந்தப்போ உன்னை அங்க காணுமே. அது கொஞ்சம் வெளியில போயிருந்தேன்ப்பா. குமார் சார் மனோ பார்க்க வந்தாரு. அதனால நான் ஓசியில லிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோட வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்கு. மனோ எங்க? உள்ள வாங்க வாங்க. நீ இப்ப நிம்மதியா இருக்கல்ல? இதோ அவ வந்துட்டா. அவன் எதை பத்தி அவகிட்ட சொல்லல. பார்த்தல, அவன் நம்ம அணுவை கூட்டிட்டுலாம் ஒண்ணு போகல, வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கான். என்ன விஷயம்? பயம். நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அவன் பயந்து போய் ஒதுங்கிட்டான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனை பார்த்தா யாருக்கு பயம் இருக்காது. இப்ப நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? சூப்பர்ல, சொல்லு. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. அப்பாவுக்கு 4, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. அது சரி, நல்லா இருக்கே. யார் இதை உனக்கு கத்து கொடுத்தது? கிரண் அங்கிள் போன்ல சொல்லி கொடுத்தாரு. இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, பாடட்டுமா? ஹாய் கிரண் அங்கிள். செல்ல குட்டி வா. மனு, எப்படா இருக்க? கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. ஒரு சிலர் சந்தோஷமா இருப்பாங்க என்னோட இந்த நிலைமையை பார்த்து. உங்க வீட்டில் இருக்கவங்கள பத்தி சொல்றியா? நீ வேற, அவங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்புறம் நீங்க வந்தனால கொஞ்சம் கோவமா இருக்காங்க. நான் இங்க இல்லாததால கஷ்டமா இருந்ததா என்ன? கஷ்டமா இருந்ததான்னு கேட்டா இல்லாம இருக்குமா? பரவாயில்ல, நாளில இருந்து நீ என் கூடவே இருந்தினா அதுவே எனக்கு போதும். மருந்தெல்லாம் டைம்க்கு சாப்பிட்டீங்கல்ல மனோ? அதெல்லாம் அம்மா அப்பவே டைமுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன். யாரும் ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னு கூட கேட்கல. ஐயோ, நான் அதை மறந்துட்டேன். சாரி சார். நான் இப்போவே போயிட்டு எடுத்துட்டு வரேன். வா அம்மு. இங்கதானே அங்கிள் நீங்க இருப்பீங்க? நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். சரி. உண்மையை சொல்லட்டுமா மனோ? நேத்து நான் தூங்கவே இல்லை. என்னை பத்தி நினைச்சா எனக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இனிமே எப்பவுமே உன்னால நிம்மதியா தூங்கவே முடியாதுடா. மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ச்சே, எல்லாமே என்னாலதான் நினைக்கும் போது
எனக்குள்ள அதை நினைச்சு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு மனோ. அன்னைக்கு நீ பிளான் பண்ண மாதிரி ஊருக்கு போயிருக்கலாம். நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாமே விதி இல்லடா. உனக்கு என் மேல கோபம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் இல்லை. பாவம், என்னால உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹனிமூன் ட்ரிப்புக்கு போக வேண்டிய நீ வீல் சேர்ல உட்காந்துருக்க. இதையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் இதையெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்துற மட்டும் நினைக்காத. உனக்கு அர்ஜென்ட்டா பணம் எதுவும் தேவைப்படுதா? டேய், தேவைக்கான காசுலாம் என்கிட்ட இருக்கு. என்னோட இந்த நிலைமையை பார்த்து நீ மட்டும் இல்லை, யாரும் என் மேலே பரிதாபப்பட வேண்டாம். எனக்கு அது பிடிக்காது. மனசுதான் மிகப்பெரிய மருந்து. எல்லாமே சீக்கிரமா சரியாடுங்கிற தன்னம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. நான் திரும்ப வருவேன். பழைய மாதிரி என் அணுவுக்காக நான் திரும்ப வரதான் போறேன். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு ஹனிமூன் ட்ரிப்பு அதெல்லாம் எப்போ வேணாலும் போலாம்ல. அது நடக்காது மனோ. உனக்கு சரியாகிறதுக்குள்ளேயே அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உன்னை தூக்கி போட்டுட்டு என் கூட வந்துடுவா. ஆமா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, எதுவும் இல்லை. உனக்கு சீக்கிரமா சரியாகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். சரி, நம்ம திரும்ப பார்ப்போம். நான் வரேன் மனோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்னம்மா வரட்டுமா? என்னப்பா வரட்டுமா? என்ன கிண்டல் பண்றியா? இல்ல, நான் உங்களை கிண்டல்லாம் பண்ணல. அது சரி, நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஆளே மாறிட்டீங்க. நல்ல விஷயம்தான். உங்களுக்காக அணுகிட்ட பேசினது நான் மட்டும்தான். ஆனா அவ உங்களை ஏத்துக்கிட்டதும் நான் வில்லன் ஆயிட்டேன். ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட என்னெல்லாம் சொன்னார்னு தெரியுமாமா? அப்படியே பயமுறுத்திட்டாரு. பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் என்ன வேணாலும் பண்ணலான்னு துடிக்கிற ஒருத்தர், இவ்வளவு அன்பான ஒருத்தரையா இவ்வளவு காலமா வேண்டான்னு ஒதுக்கி வச்சிங்க. பாவம். போதும் போதும். ஐயோ, நான் கிண்டல்லாம் எதுவும் பண்ணல. இறந்து போயிட்டோன்னு நினைச்சவங்க திரும்ப இங்க வந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி திரும்ப வந்துட்டாருன்னு நினைச்சா போதும். பாத்தீங்களா, அம்மாவுக்கு தைரியம் வந்துருச்சு. என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல. நீங்க சந்தோஷமா இருங்க. ஒரே ஒரு குறை மட்டும்தான், நான் இல்லாம போயிட்டேன். சரி, என்னை விட்டு தள்ளுங்க, நானே பாவம். இனிமே உங்களுக்கு ஒரு தொல்லையா நான் எப்பவும் இருக்க மாட்டேன். சரி, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இல்ல, வர வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. அவனு என்னோட மனைவியாச்சே. அதுவும் இல்லாம என் நண்பனும் இங்கதான் இருக்கான். என்னால எப்படி இங்க வராம இருக்க முடியும்? அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். சார், எங்க போறீங்க நீங்க? டீயை குடிச்சிட்டு போங்க. இன்னொரு நாள் குடிக்கிறேன். நான் கொஞ்சம் அவசரமா போக வேண்டியிருக்கு. அப்ப நீங்க அப்பா மட்டும் சொன்னீங்க ஒரு கெஸ்ட் வந்தா எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. அது சும்மா சொன்ன தங்கம். டீ வேண்டாம், அதுக்கு பதில் நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு.
குட் கேர்ள். அப்ப சரியானு, நாளைக்கு ஆபீஸ்ல பார்க்கலாம். சரி. போயிட்டு வரேன். இப்போ மனு அங்கிள கொஞ்சம் கஷ்டப்படுத்தலாம். ஏய் அம்மு, அம்மு சும்மா இரு. அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ப்ளீஸ் அம்மு. இவள அனு, குமார் உன்னோட சாரா இருக்கலாம், இருந்தாலும் உன்கிட்ட ஒன்னு சொல்றேன். அவர் கூட நீ இப்படி டிராவல்லாம் பண்ண வேண்டாம். அப்புறம் அவனை அடிக்கடி இங்க வர வேண்டாம்னு சொல்லிடு. அவர் ஒன்னும் அடிக்கடிலாம் கூட வரலையே. மனோவை பார்க்க தானே வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் அம்மா, நான் அவர் கூட டிராவல் பண்றதால இந்த உலகம் ஒன்னும் அழிஞ்சு போயிடாது. காலம் எவ்வளவு மாறிடுச்சு. எம்மாடி, எல்லாரும் ஏதாவது பேசுவாங்கன்னு தான் அம்மா சொல்றாங்க. அப்புறம் மனோவையும் கஷ்டப்படுத்தவனால. மனோக்கு என்னை பத்தி தெரியும். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 2 பேரும் எதுவும் பேசாம இருந்தா போதும். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நான் என்ன மட்டும் தானே நம்ப முடியும். வேற யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. யாரையும் அளவுக்கு அதிகமா நம்ப கூடாதுன்னு நான் இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிட்டேன். சொந்த அம்மாவா இருந்தா கூட. இவ எதுக்காக இப்படி சொல்றா? மனோ, இப்ப என்ன சொல்ற? என்ன பத்தி நீ நினைச்சது எல்லாமே தப்புன்னு இப்ப உனக்கு புரிஞ்சிருக்குமே. அது அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அனுவை கல்யாணம் பண்ணப்ப நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணீங்களா, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு நான் அவனை பயமுறுத்திட்டேன். அது சரி. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அவன் இன்னைக்கு அணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவளை கூட்டிட்டு போயிடுவான்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.